வணக்கம். இப்போ இருக்கிற குழந்தைங்ககிட்ட பொறுமை கொஞ்சம் குறைஞ்சு வர்றதை நீங்க கவனிச்சிருப்பீங்க இல்லையா? ஆமா. அது எல்லாத்துக்கும் உடனடி தீர்வு இப்பவே நடக்கணும்னு எதிர்பார்க்கறாங்களோ? ஆமா. அது ஒரு பொதுவான பார்வையா இருக்கு. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற சில குறிப்புகள், அப்புறம் சில அனுபவங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது, ம். இது வெறும் குழந்தைங்களோட பிரச்சனை மட்டும் இல்ல. சில சமயம் பெரியவங்களோட அணுகுமுறையும் இதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்னு தோணுது. அப்படியா சொல்றீங்க? சரி. அப்போ இந்த குறிப்புகளை வச்சு ஏன் இப்படி உடனடி திருப்தியை தேடுறாங்க? எப்படி அவங்க கிட்ட பொறுமையையும் அந்த மன உறுதியும் வளர்க்கலாம்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? நிச்சயமா பார்க்கலாம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம், அந்த காலத்துல ஒரு கேம்ப்ல நடந்த சம்பவம். ஒரு 11 வயசு பையன் சரி. தனியா இருக்க கஷ்டமா இருக்குன்னு போன்ல அப்பா அம்மா கிட்ட அழறான். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? சரி கண்ணா, இன்னும் 2 நாள் ட்ரை பண்ண. புதன்கிழமைக்கும் கஷ்டமா இருந்தா வந்து கூட்டிட்டு போறோம்னு. ஓ. அவனும் சரி பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சு கேம்ப்ல ஹாப்பியா இருந்திருக்கான். ஆனா இன்னைக்கு ஆமா, இன்னைக்கு ஒரு கேம்ப் டைரக்டர் சொல்றாரு, ஷாம்பு பிராண்ட் பிடிக்கல, Dress சரியில்லை, ஏன் ஊஞ்சல ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சின்ன விஷயத்துக்கு கூட உடனே பேரண்ட்ஸ் வந்து கூட்டிட்டு போயிடுறாங்களாம். ஐயோ, இது ஏன் இப்படி மாறுச்சு? இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற முக்கியமான விஷயம். ஆமா, இதுல முதல் முக்கியமான யோசனை இந்த குறிப்புகள் சொல்றது 48 மணி நேர விதி. 48 மணி நேரம் விதியா? அப்படின்னா அதாவது ரொம்ப அத்தியாவசியம் இல்லாத ஒரு பொருளை வாங்குறது, இல்ல சோஷியல் மீடியால சட்டுன்னு கோவமா ரியாக்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை ஒரு 2 நாள் தள்ளி போடணும்னு சொல்றாங்க. ஓ, 2 நாள் வெயிட் பண்ணணுமா? அது எப்படி உதவும்? சும்மா தள்ளி போட்டா போதுமா? நல்ல கேள்வி. அது நம்மளோட அந்த உடனடி உணர்ச்சி தூண்டலுக்கும் நம்ம செய்யற செயலுக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளி உருவாக்குது. சரி. அவசரமா எடுக்கிற முடிவுகள் பெரும்பாலும் உணர்ச்சி வேகத்துல எடுக்கிறது தான். இந்த 2 நாள் டைம் கொஞ்சம் நிதானமா, தர்க்க ரீதியா யோசிக்க, அந்த பொருள் உண்மையிலே தேவையா, இல்ல அந்த போஸ்டுக்கு அப்படி பதில் சொல்லணுமான்னு யோசிக்க வைக்குது. ம். உதாரணத்துக்கு, ஒரு அப்பா பையன் பொம்மை கேட்டதும் வாங்கி தராம 2 நாள் வெயிட் பண்ண சொன்னாராம். சில சமயம் பையன் அந்த பொம்மை மேல இருந்த இன்ட்ரெஸ்டையே விட்டுட்டானா, ஹோ. இல்லனா பொறுமையா இருக்க கத்துக்கிட்டானா. ரெண்டுமே நல்லது தானே. அந்த உடனடி திருப்திங்கிற சைக்கிளை உடைக்க இது ஹெல்ப் பண்ணுது. புரியுது புரியுது. அந்த உடனடி திருப்தி சுழற்சியை உடைக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இதுக்கு வேற வழி இருக்கா? இருக்கு. அதுதான் நம்பிக்கைக்குரிய ஒருத்தரோட உதவிய கேக்குறது. நம்பிக்கையான ஒருத்தர்கிட்டயா? ஆமா, சில நேரம் ஒரு விஷயத்த தள்ளி போடணும்னு நமக்கு தெரியும். ஆனா நம்ம மனசே அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லி நம்மள ஏமாத்திடும். நம்ம மனசேவா? ஆமா, அந்த யானை பாகன் உருவகம் மாதிரி நம்ம உணர்ச்சிகள் யானை ரொம்ப பலமா இருக்கும்போது நம்ம அறிவு பாகன் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த தப்பான செயலை நியாயப்படுத்தவே ஆரம்பிச்சிடும். ஓ, அப்ப நம்மள நாமே நேர்மையா பாத்துக்க முடியாதுங்கறீங்க. அதுக்கு தான் வெளியில இருந்து ஒருத்தர் தேவையா? கரெக்ட். நம்மள நல்லா தெரிஞ்ச, அதே சமயம் நம்ம மேல அக்கறையுள்ள, தப்ப சுட்டிக்காட்ட தயங்காத ஒரு நண்பர் இல்ல ஒரு வழிகாட்டி. அவங்களோட பார்வை நம்மளோட அந்த சுய நியாயப்படுத்தல்களை கேள்வி கேட்கும். சரி சரி. இது ஒரு நல்ல செக் பாயிண்ட் மாதிரி. ஆமா, நம்ம யோசனையில இருக்கிற தப்ப திருத்திக்க இது நல்ல வழி. ஓகே. அப்ப தள்ளி போடுறது, அடுத்தவங்க ஹெல்ப் கேக்குறது, இதுக்கப்புறம் மன உறுதியை வளர்க்க அடுத்த உத்தி கஷ்டமான தேர்வை முதல்ல செய்யறது. கஷ்டமானத முதல்லையா? பொதுவா ஈஸியானது தானே முதல்ல செய்ய தோணும். ஆமா, நம்ம மனசு அப்படிதான். ஈஸியான ஜாலியான விஷயங்களை முதல்ல பண்ண ஆசைப்படும். ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற இல்ல செய்ய பிடிக்காத வேலைய முதல்ல செஞ்சு முடிக்க பழகிக்கிட்டா மன உறுதி நல்லா கூடும். ஓ, இது ஒரு மாதிரி எமோஷனல் மசில் ட்ரைனிங் மாதிரி சொல்றீங்களா? அதேதான். கஷ்டமானத முதல்ல செய்ய பழக பழக அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிற சக்தி நமக்கு அதிகமாகும். சரிதான். ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் தொடர்ந்து செஞ்சா அது பழகிடும். கஷ்டமான ஹோம்வொர்க்க முதல்ல முடிக்கிறது, இல்ல காலையில எக்ஸசைஸ் பண்றது மாதிரி. இத செஞ்சு பழகிட்டா மத்த சவால்களை பாக்குறது சுலபமாயிடும். ரொம்ப கரெக்ட். சரி, இப்ப கடைசி உத்திக்கு வருவோம். இது கொஞ்சம் நீண்டகால பார்வையோட சம்பந்தப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ஆமா, 4வது யோசனை நீண்ட கால சிந்தனை மற்றும் தொடங்கினது முடிக்கிறது. நீண்டகால சிந்தனை? ஆமா, நம்மளோட பெரிய லட்சியம் என்ன, லாங் டேர்ம் கோல் என்னன்னு மனசுல வச்சுக்கிட்டா அப்பப்போ வர்ற சின்ன சின்ன ஆசைகள், உடனடி சந்தோஷங்களை தள்ளி போடுறது ஈஸியாகும். ஓஹோ, அந்த பெரிய படத்தை பார்க்கும்போது சின்ன தடைகள் பெருசா தெரியாது இல்லையா? கரெக்டா சொன்னீங்க. இதுக்கு நீங்க சொன்ன அந்த அப்பா மகன் உதாரணம் நல்லா புரிந்தது. பையன் ஐபேட் கேட்டதும். ஆமா ஆமா, அப்பா வாங்கி வீட்ல ஒளிச்சு வச்சுட்டு பையனை தவணை முறையில காசு கட்ட சொன்னாரே. அதேதான். பையன் முழு காசையும் கட்டி முடிச்சதும் அந்த ஐபேட கொடுத்தாரு. இதுல அந்த பொருள் மட்டும் இல்ல, பொறுப்புணர்வு, உழைப்போட மதிப்பு, இதெல்லாம் கத்து கொடுக்குது. மிக சரியா சொன்னீங்க.
அதே மாதிரிதான் குழந்தைங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்லயோ இல்ல ஒரு கிளாஸ்லயா சேர்ந்துட்டு பாதியில நிக்கிறேன்னு சொன்னா அட்லீஸ்ட் அந்த சீசன் முடியற வரையாவது கண்டினியூ பண்ண வைக்கணும். அது முக்கியம். அது தொடங்கினதை முடிக்கணுங்கிற பழக்கத்தையும் அந்த மன உறுதியையும் வளர்க்கும். இப்போ உனக்கு பிடிச்சதை விட எது உனக்கு லாங் டேர்ம்ல நல்லதுன்னு யோசி, நான் உனக்கு சொல்லித்தரேன், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், இது ஒரு வாய்ப்பு. ஆக நாம பார்த்த இந்த குறிப்புகள் படி குழந்தைகள் கிட்டயும் சரி, நிச்சயமா அது நமக்கும் பொருந்தும். பொறுமையும் மன உறுதியும் வளர்க்க 4 வழிகள் இருக்கு. 48 மணி நேர விதி, நம்பிக்கையானவங்களோட உதவி, கஷ்டமானதை முதல்ல செய்யறது, அப்புறம் நீண்ட கால பார்வையோட தொடங்கினதை முடிக்கிறது. அருமை. இந்த உத்திகள் எல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமானதா தெரியுது. ஆமா, இது குழந்தைகளை பத்தின குறிப்புகளா இருந்தாலும் இதுல உங்களுக்கும் ஏதாவது யோசிக்க விஷயம் இருக்கான்னு பாருங்க. உங்க வாழ்க்கையில உடனடி திருப்திய வேணான்னு சொல்லிட்டு பொறுமையா இருக்க வேண்டிய நேரங்கள்ல இந்த உத்திகள்ல எதையாவது நீங்க யூஸ் பண்ண முடியுமா? ஒருவேளை அடுத்த தடவை நீங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு மெயில் அனுப்ப நினைக்கிறப்போ, இல்ல தேவையில்லாத ஒரு பொருளை வாங்கணும்னு தோணும்போது, ஆமா, அந்த 48 மணி நேர விதியை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.